எப்போ இந்த ஒரு முடிவு எடுத்தோமோ சிக்கனமா பிழைக்கணும் அப்படின்ட்டு, அதுலேருந்து நம்ம வந்து என்ன குழம்பெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இப்படின்னே போயிட்டு இருந்துச்சு. சரி இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா வைக்கலாமே அப்படின்னு வேறு ஒன்றும் பண்ணல. தக்காளி தொக்கு வச்சு அப்படி கருவாடு வறுத்துட்டு, கொஞ்சம் முட்டை இருந்துச்சு அதை அவிச்சிட்டு அதோட முட்டை வச்சுக்கிட்டாச்சு. ஈவினிங் வேலை விட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம செடியில நெறைய பீக்கங்காய்லாம் கிடந்துச்சு. சரி போய் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நம்ம பறிக்கிற மாரி கொஞ்சம் வந்துருச்சு. 2 நாள்ல பறிச்சிடலாம் அந்த அளவுக்கு வந்துருச்சு. சரி அவங்களுக்கு அப்படியே தண்ணி ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி எவ்வளோ தான் ஊத்துனாலும் இந்த இடத்துல மட்டும் காஞ்சு போயே இருக்கும். அது ஏன்னே தெரியல. இந்த அளவுக்கு வந்து வெண்டைக்காய் செடி நமக்கு வந்து கொழு கொழுன்னு வருமா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நல்லாவே வந்துருச்சு. நல்லாவும் வெண்டைக்காய் வந்து காயும் காய்க்குது. பாகற்காய் எல்லாமே காய்ச்சிருந்துச்சு நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீட்ல காலையில போட்டு போன பாத்திரம்லாம் அப்படியே இருந்துச்சு. அத அப்படியே கிளீன் பண்ணிட்டு, அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு வாசல்லாம் கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நைட்டு சாப்பாடுக்கு ரெடி பண்ண கிளம்பியாச்சு. நைட்டுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வந்து இடியப்பம் தான் செய்வோம் அப்படின்னு பார்த்தா, என்ன இடியப்பம் பார்த்தீங்கன்னா, கோதுமை இடியப்பம் தான். இதுவரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு தான் யூடியூப் பார்த்து செஞ்சேன். ஆனா ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன புளியறதுக்குள்ள மூச்சு முட்டிருச்சு. இப்படி கஷ்டப்பட்டா சமைக்கணும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள கூப்பிட்டு வந்துட்டாங்களா, அப்படியே நம்மளும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா.